என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன விடுங்க. எனக்கு என் அப்பாவோட ஞாபகம் வருது. என்ன அடிக்கடி அவரு சுத்தி காட்டு வெளியில கூட்டிட்டு போவாரு. நான் எவ்வளவு நல்லா ஆக்ட் பண்றேன்ல. ரொம்ப நாளா எந்த படத்துக்கும் ஆஃபர் வரவே இல்ல. நானே கால் பண்ணி கேக்குறேன். இன்னொரு டைரக்டருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாரும் போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தா நான் ஆக்டிங்கே மறந்து போயிடுவேன். நான் என்னோட ஆக்டிங்க பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். இந்த பாயாஜிக்கு முடி ஓட்டி போய் மொட்டையாய் போச்சு. ஆமா கிட்டி, நீ எப்படி இருக்கிற? கை தட்டுங்க. சரி, கைய தட்டுறேன். நீங்க இதெல்லாம் விரும்புறீங்கல்ல? என்னைக்காவது இதை யோசிச்சு பாத்திருக்கீங்களா? கைய தட்டி தட்டி என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு. உங்களோட கவிதை, உங்களோட புகழ், உங்களோட வேலை. நீங்க எவ்வளவு பெரிய சுயநலவாதி. நல்லா சாப்பிட்டு போட்டு போர்வையை மூடி தூங்கியாச்சு. ஆமா கிட்டி, உனக்கு என்னாச்சு? கிட்டி, என்னாச்சு? நண்பனாவே இல்ல பனி. நட்பு என்னைக்குமே பழி வாங்கும். நீயே சொல்லுவல்ல, நம்மளோட நட்பு நீரோடி வாழணும்னு. உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல பனி. ஆனா நான் என்ன பண்ணேன்? என்னோட மனச நோக் அடிச்சிட்டேன். என்னோட எண்ணங்களை பொசுக்கிட்ட. நட்புக்காக எல்லாரும் உயிரையே கொடுப்பாங்க. ஆமா, நான் என்னைக்கும் பார்த்தது இல்ல, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். பண்ணி கொடுத்துடு. என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் தான் பைத்தியம். நான் உன்னை நண்பன் நினைச்சேன், ஆனா நீ அது தப்பா நினைச்சிட்ட. இன்னையில இருந்து என்னால எந்த நண்பனையும் நம்ப முடியாது பண்ணி. எல்லா இடத்துலயும் நஷ்டத்தை ஏற்படுத்துவ. இப்ப கிட்டியோடய சண்டைய போட்டுட்டியா? ஏன் அடிக்கிற? நல்ல கிட்டிக்கு நட்பு மேலேயே நம்பிக்கை போயிருச்சுமா. இனிமே அவ நம்மளையே நம்ப மாட்டாமா. நீ கிட்டிய அழ வச்சுட்ட, புரிஞ்சதா? இன்னைக்கு நல்லா நீ வாங்கி கட்டிக்க போற. அவனை விடுங்க. ஒருவேளை அவன் என்ன மறந்தாலும் அவனுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. என்னோட விஷயம் வேற. நான் தான் நட்பை வளர்த்துக்கிட்டேன். விட்டுட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னதும் விட்டுட்டீங்களா? நீதான் என்னோட உண்மையான நண்பனே எனக்கு நல்லா தெரியும் ஹனி. இந்த நட்புக்கு நான் என்னன்னு சொல்றது? இப்ப நான் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியலையே. நான் என்ன சொல்லுவேன் இப்போ? எனக்கு என்னைக்குமே உன்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் அப்புறம் பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட் தேவைப்பட்டா. தேங்க்யூ. இது வரைக்கும் என்ன யாருக்கு எப்படி புகழ்ந்ததே கிடையாது தெரியுமா? நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. நீ ரொம்ப சாஃப்டாவும் சுத்தமான மனசோடயும் இருக்க. தைரியசாலி, அப்புறம் எல்லாரையும் நல்ல மனசோட கவனிச்சுக்கிற. இன்டெலிஜென்ட் ஆனவன். என்னைக்கும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாத ஹனி. நீ ஏன் டென்ஷன் ஆகுற நீ? உனக்கு தான் லாட்டரி அடிச்சிச்சே, புரிஞ்சுதா? கிட்டிக்கு இப்ப ஏதோ ஆயிடுச்சு. அவளோட மூளை ரொம்ப குழம்பி போயிடுச்சு. துரோகி, எதிரி, கல் நஞ்சக்காரன். கிட்டி உன்னை அவ்வளவு புகழ்றா, ஆனா நீ அவள கல் நஞ்சக்காரின்னு சொல்றியா? ரொம்ப ஏன் பணம்? சமோசால உருளைக்கிழங்கு இருக்கிற வரைக்கும் நான் உங்களை வதச்சுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன கிட்டி 10 சமோசா சாப்பிட்டானுங்க, ஆனா பணம் கொடுக்கவே மாட்டேன்றானுங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயும் பறிச்ச பணத்தை நான் வசூல் பண்ணாம விட மாட்டேன். இங்க எந்த ஷூட்டிங்கும் நடக்கல. போயிடு. ஷூட்டிங் என்னமோ ஆரம்பிச்சிருச்சு, ஆனா ஆக்ஷன் இன்னும் சொல்லலையே.
ஆம்புலன்ஸ கூட்டிட்டு வரல, ஆனா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக கண்டிப்பா ஆம்புலன்ஸ் இங்க வரும். ஓய், இங்க என்ன நடக்குது? காப்பாத்துங்க, இவன் எங்களை அடிச்சிட்டு இருக்கா. கிட்டி சட்டத்தை கையில எடுக்க கூடாது. வந்துட்டீங்களா? குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கேவலம் பணத்துக்காக வேலைக்கு போன இன்ஸ்பெக்டர், உங்களால என்னோட புரட்சியை ஒண்ணும் பண்ண முடியாது. குற்றத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். இங்க புயல் வரும், எரிமலை வெடிக்கும். கேங்ஸ்டர் இங்க மெட்ரோல எந்த குற்றமும் பண்ணவே முடியாது. அப்புறம் ஒரு பெண்ணால என்ன பண்ண முடியுங்கிறத நான் இப்ப காட்டுறேன். நீ எதுவும் பண்ண தேவையில்ல. குற்றவாளிகளுக்கு உதவி பண்ற இன்ஸ்பெக்டரை நாங்க பாத்துக்கிறோம். அடே, நீங்க என்ன பண்றீங்க? அவரை விடுங்க. அட, இது என்ன வம்பா போயிடுச்சு? நிறுத்துங்க. அவளுக்கு உண்மையிலே ஏதோ ஆயிடுச்சு. நிலைமை மோசமாறதுக்கு முன்னாடி அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடல. நாங்க கிட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நீ உடனே டாக்டர் பாலுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாமா. சரி. வேண்டாம் சார், சீக்கிரம் போயிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாயிடும் கிட்டி. நாங்க டாக்டர் பாலுவை வீட்டுக்கு வர சொல்லிருக்கோம். டாக்டர் பாலுவா? நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. இவளை கூட்டிட்டு போலாம் வாங்க. என்னைய அடிச்ச? நீதான் என்ன கடிச்சு வச்சல. நான் எப்ப கடிச்சேன்? இவன் போய் சொல்றான். ஏய் சிரிச்சு என்ன பண்ற பாரு. நீ ஏன் அடிச்ச? நான் எப்பமா அடிச்சேன்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, இவனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சு. நானும் கடிச்சதா சொன்னான்ல. ஏய், யாரு சோஃபா மேல ஊசிய வச்சது? ஊசி எங்க? இங்க எந்த ஊசியும் இல்லையே. அடடா, எனக்கு ஊசி குத்திருச்சு. காத்துல எப்படி ஊசி குத்தும்? யாரு என் கன்னத்துல அடிச்சது? ஏய், என் வாழ விடு. இது என்ன விளையாட்டு அனி? விடுன்னு சொல்றல. விடு. ஆ, 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 ஆ. இது என்ன விளையாட்டு? இது விளையாட்டு கிடையாது, சீரியஸான மேட்ரு. புரிஞ்சுதா? நீ தானா சுத்திட்டு இருந்த ஜோர்தார். எனக்கு ஊசி குத்துச்சு, அணிக்கு அடி விழுந்துச்சு. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் தானா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. யாரோ நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. இது சொடக்குன்னு நினைச்சேன், ஆனா இது ஒரு பாம்பு. உங்க எல்லாருமே என்ற வீட்டுக்கு வெல்கம் பண்றேன். கை தட்டுங்க. இப்போ நீ பன்னி. என் வயித்துல குதிச்சு என்ற எலும்பியே உடைச்சு புட்ட. நீ எதுக்காக கடவுள் பேர் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். கை தட்டுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், நான் கைய மட்டும் தான் தட்டுறேன். கண்ணாசரோட தலை தான் கைக்கு நடுவுல வருது. வாங்க போய் கிச்சன்ல சாப்பிடலாம். ஜோர்தார், பிளேட்ட கொடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோர்தார், வேண்டாம். அட
கடவுளே தண்ணி கொண்டு வா. நான் போய் கொண்டு வரேன். நீ என்ன பண்ற? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? நான் ஒண்ணும் பண்ணல, அது தானா நடந்துட்டு இருக்கு. கிட்டி, எல்லாமே தானா நடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஜோர்தார் வாளை பிடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் பண்ணிக்கும் ஊசி குத்திடுச்சு. ஆக்சிடென்ட் காப்பாத்துங்க, வலி தாங்க முடியல. ஆக்சிடென்ட். என்ன பூனை நீ? ரெண்டு அழகான பெண் பூனைங்க பிரச்சனையில இருக்காங்க, நீ பார்த்துட்டு சும்மா நிக்கிற. சிறுசு, பெண் பூனைங்க எங்க? ஏ டாங்கி, நாம தான் பெண் பூனைகளா வந்திருக்கோம். பிளான். என்னாச்சு? எங்களுக்கு அடிபட்டுருச்சு, காலு சுளுக்கு புடிச்சிருச்சு, எலும்பு உடைஞ்சிருச்சு, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. ஓ காட், கிட்னி கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை எனக்கு பிரெயின் இல்லனா பிரெயின் டேமேஜும் ஆயிருக்கும். அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் ஆகல, கால்ல சுளுக்கு புடிச்சிருச்சு, அவ்வளவுதான். என் வலது கால்ல சுளுக்கு புடிச்சிருச்சு, இதுக்கு இடது கால்ல சுளுக்கு புடிச்சிருச்சு, அப்புறம் இதுக்கு வலது கை, எனக்கு இடது பார்க்க தான் போறான். இப்ப இவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலாம். என்ன இவ்ளோ லேட் பண்ணிட்டு சன்னி? என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிடல்ல இருக்கா. ரொம்ப கவலையான விஷயம். நீ இப்ப சன்னி கவலையான விஷயம்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்றியா? நான் தானா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு சன்னி, நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். நான் அப்செட்டா இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா? எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு. சாரி, என்ன மன்னிச்சிடு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. உன் கூட போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் என்ன ஆக போகுது பாரு. ஜோர்தார், கார் எடு, போலாம். இங்க என்ன நடக்குது? பன்னி, அப்படி பண்ணாதமா, கீழே விழுந்துருவான். விழ விட மாட்டேன், பயப்படாத. பன்னி எதிரில ட்ரக் வருது. ட்ரக் எங்க இருக்கு? ரோடு காலியா தானே இருக்கு. நமக்கு முன்னாடி இல்ல, பைக்குக்கு முன்னாடி. அப்படியே உக்காரே. இங்க என்ன நடக்குது? எப்படி நடக்குது? என் டெடி பேர் யாராவது யூஸ் பண்றாங்களா? வாங்க, இவனுக்கு கடைசி பாடத்தை கத்து கொடுக்கலாம். இவங்க போர்வைய போத்திக்கிட்டு வர தூங்குறாங்க, புரிஞ்சதா? இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அப்புறம் இந்த ஜோர்தார் எங்க? அனி, ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது பாரு. பன்னி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். குளூர்ல அவனோட பல்லுன்னு அடுங்கிக்கிட்டு இருக்கு. அட, பல்லு நடுங்கன்னா டக்கு டக்குன்னு தானே சத்தம் கேட்கும். ஆனா இது டிக்கு டிக்குன்னு கேக்குதே. ஒருவேளை பல்லு உள்டாவா டிக்கு டிக்குன்னு சொல்லுதோ என்னவோ. யாரது? நான் தாண்டா சிறுசு. ராத்திரியில கூட நிம்மதியா தூங்க விட மாட்டியா? எனக்கு பயமா இருக்கு. டிக் 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 டிக்னு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த சத்தமும் வரல. என்ன சத்தம் இது? அததான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா சத்தம் கேக்குது. அப்புறம் இந்த ஜோர்தாரம் மாயமாயிட்டான். பண்ணி, மறுபடியும் சத்தம் கேக்குது. ஆமா, எனக்கும் காது கேக்குது. இந்த சத்தம் உள்ள இருந்து தான் கேக்குது. யாருக்குள்ள இருந்து? வீட்டுக்குள்ள இருந்து. யாரு வீட்டுக்குள்ள இருந்து? ஏய் டாங்கி, அது நமக்கு கேக்குதுன்னா அந்த சத்தம் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து தானே வந்திருக்கணும். வாங்கப்பா போய் பார்க்கலாம். பூதமா இருந்தா நமக்கு எப்படி தெரியும்? திருடனா கூட இருக்கலாம்ல. பூதம் எதுக்கு திருட போகுது?
ஸ்டோர் ரூம்ல இருந்துதான் அந்த சத்தம் கேக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா போய் பார்க்கலாம். ஆ, ஏய், பன்னி அங்க பாரு பூதம் 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 பூதம். இந்த பூதம் எதுக்கு பூதம் பூதம்னு கத்துது? பூதம். ஏய், ஐயோ. ஐயம்மா. என்ன பண்றீங்க? என் மேல பட போகுது, புரிஞ்சுதா? பூதம் பப்பட்ட மாதிரியே பேசுது. அட நான் தான்ப்பா போயிட்டு. ஏய் சேர்கோட், காதுலயே ஒன்னு குடுக்க போறேன் பாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ண? அட நானே பூதத்தை பார்த்து பயந்துருக்கேன். இங்க பாருங்க, பூதம்லாம் எதுவுமே இல்ல. இப்பதான் சத்தம் நின்னு போச்சுல, அப்புறம் எதுக்காக நீ கத்திக்கிட்டே இருக்க? பைத்தியம், என் வாயை மிதிச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் பூதத்தை பார்த்து பயப்படுறோம், இன்னொரு பக்கம் நீ கத்துற. பூதம்லாம் எதுவுமே இல்ல. அப்படியெல்லாம் இருக்காது, நான் தான் பார்த்தேன்ல. பூதத்தெல்லாம் பார்க்க முடியாது, புரிஞ்சுதா? பார்க்க முடியும்பா. ஒரு முறை எனக்கு விடுமுறை விட்டிருந்தாங்க. அப்ப நான் ஒரு பெரிய பங்களாக்குள்ள போயிருந்தேன். அங்க ராத்திரியில திடீர்னு லைட் எல்லாமே எரிஞ்சு எரிஞ்சு அணைஞ்சுகிட்டு இருந்தது. அப்ப நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், எதுக்காக பயப்படணும், வயரிங்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு. அதுக்கப்புறம் கதவு திறந்துச்சு. அப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் 2 மண்டை இருக்கிற எலும்பு கூடு ரேந்தலோட உள்ள வந்தான். 2 மண்டை இருக்கிற பூதம் இருக்குமா என்ன? ஏய், அதிகமா பேசாத. ஒரு பூச்சிக்கு 8 கால் இருக்கும்போது பூதத்துக்கு 2 தலை இருக்காதா என்ன? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நான் பயத்துல அலறி அடிச்சு ஓடி சோஃபா கடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் போயிட்டே இருந்தான். டிக் டிக். நீங்க எல்லாரும் ஸ்டோர் ரூம்ல என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஜோர்தார் உள்ள வந்துரு, வீட்டுல பூதம் இருக்கு. இது ஒண்ணும் பூதத்தோட சத்தம் கிடையாது. ஜோர்தார் நடக்கிறதால தான் அந்த சத்தம் கேக்குது. அவனுக்கு நகை ரொம்ப வளர்ந்திருக்கு, அதனாலதான் நடக்கும்போது நமக்கு சத்தம் கேக்குது. ஓய் ஓய் ஓய், என் தூக்கத்தையே கெடுத்துட்ட சோர்தார். ஜோர்தார், நீ உன்னோட நகத்தை வெட்டிக்கணும். வேணாம். என்ன வேண்டாம்? வெட்டணும்னா வெட்டணும், அவ்வளவுதான். ஜோர்தார் ஒத்துக்கோ, ஒருவேளை நகை உடைஞ்சிருச்சுன்னா ரொம்ப வலிக்கும். கட் பண்ணிக்கோ. வேண்டாம். இன்னைக்கு இவனோட நகத்தை நான் வெட்டாம விடவே மாட்டேன். இந்த சாட் மசாலா என்னமா இப்படி இருக்கு? கண்ணா சார் வீட்ல இருந்து கொண்டு வந்தேன். ஓ, கிராமத்துல இருந்து பாட்டி செஞ்சு அனுப்பியிருப்பாங்க. அடங்கப்பா, என்னம்மா மணக்குது, புரிஞ்சுதா? ஆ, ஓ, ஆ,
கண்ணா சார் வீட்ல இருந்து சாட் மசாலா கொண்டு வந்தல, அதனால அவங்களுக்கு இந்த சுண்டலை கொடுத்துட்டு வா. சரி கொடுத்துட்டு வரேன். அடேங்கப்பா, வாயில ஏச்சு ஊறுதே. ஜோர்தார், கொஞ்சம் கூட. இருமா, சப்பாத்திய பண்ண விடு. சப்பாத்தி கூட அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். இப்ப இது ஒரு கிண்ணம் கொடு, புரிஞ்சுதா? ஆ, அட இருங்கப்பா, நானும் வரேன். சரியான நேரத்துல கொண்டு போய் கொடுத்துட்டேன். கண்ணா சார் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப நாம சாப்பிடலாம். சூடா இருக்கு. அம்மா, ஓய் பாலக்கூட வாய மூடு. வாய மூடு. அடே சீக்கிரம் கூட. வாய மூடு. எங்களை வாய மூட சொல்ற? அவனை பிடி. ஏய் நில்லு. இப்ப எப்படி தப்பிக்க போற? நெல்லு, எங்க ஓடுற? உன்னை சும்மா விட மாட்டோம். அட, நல்லா மாட்டிக்கிட்டனே. இப்ப என்ன பண்றது? இப்ப எப்படி தப்பிக்க போற? ஐடியா. எப்படி? அடடா. ஓ, என்ன பார்த்துட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு அமைதியா இருக்க? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? அட, நான் சொல்றத முழுசா கேளுங்க. இரு, இந்த வயசானவனோட எலும்புல எவ்வளவு சக்தி இருக்குன்னு உனக்கு நான் காட்டுறேன். ஐடியா. சூடா இருக்கு, சூடா இருக்கு. வயசாயிடுச்சு, இப்போ முன்ன மாதிரி கிடையாது. நந்து, சித்தப்பாவை எங்கேயாவது பாத்தியா? நந்து, எல்லாரோட பந்து. நீ நந்து மாதிரி பேசுறியா? இல்ல இல்ல லலிதா. என்ன லலிதான்னு சொல்றியா? நான் என்ன பொண்ணா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ சாதாரண ஆம்பளை கிடையாது. ஆம்பளை சிங்கம், முரட்டு சிங்கம். தெரியும், ஆனா ஒரு பைத்தியத்தை கேலி பண்ணா என்ன விளைவு வரும்னு தெரியுமா? என்ன ஆகும்?
இதுதான் நடக்கும். ஆஹா, போடு இல்லனா மண்டையிலே ஒண்ணு போடுவான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. என்ன வரவேற்க மாட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போல இருக்கு, அடிங்க. இப்படி யாராவது வரவேற்பாங்களா? காப்பாத்துங்க. அணிக்கு பின்னாடி எல்லாரும் அணிக்கு பின்னாடி. நாட் மச் ஃபைன். சிறுசே ஒரு 1000 போதுமா இல்ல இன்னைக்கு 200 300 பண்ணட்டுமா? வாவ், நீங்க எல்லாரும் எவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க. ஆமா, எல்லாமே டிசிப்ளின் கைட்ஸால தான். எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஹெல்தியா சாப்பிடுவோம், கரெக்ட் டைமுக்கு தூங்கிடுவோம். எனக்கும் ஃபிட்டா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. வெரி குட். நாள் பூரா எங்க கூட இருந்து நாங்க பண்றதையே நீ ஃபாலோ பண்ணு. ஓகே. ஐய், ஒரு நாள் பூரா கிட்டி இவங்க கூட இருந்தா என் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? அட்ரஸக்கா. இன்னைக்கு காக்கா மயில் மாதிரி நடந்துக்குது. நீயும் டாங்கி தான். பூனைய தவிர மத்த எல்லாத்தையும் சொல்லிட்ட. குட் ஜோக். என்ன விஷயம்? இன்னைக்கு வாயில இருந்து நல்ல நல்ல வார்த்தையா வந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப நான் நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நானும் உங்களோட ஃபிட்னஸ் குரூப்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ தான் ஏற்கனவே ஃபிட்டா இருக்கியேமா. ஆமா சனி, நீ 10 பேரை அடிக்கிற அளவுக்கு ஃபிட்டா இருக்க. கிட்டி, அவனையும் வரவிடுங்க. பெரியவங்க சொல்வாங்கல்ல, 1க்கு பதிலா 2, 2க்கு பதிலா 4. காலங்காத்தால பிராணாயாமா பண்றதுனால நாள் பூரா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவோம்மா. இப்ப எல்லாரும் கண்ணை மூடி கபால்பாத்தி பண்ணலாம். என்னாச்சு? வாஷ்ரூம் எங்க? யாரோடது? எங்களோடதா இல்ல உன்னோடதா? உங்களோடது. கீழே இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஹாய், பெர்ஃப்யூம். இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை யார் இங்க கொண்டு வந்தது? தும்மி உடம்பே கெட்டு போயிடுச்சு. இது சன்னியோட வேலையா இருக்கும். கிட்டிக்கு முன்னாடி நம்மளோட இம்ப்ரெஷனை அவன் காலி பண்ண பாக்குறான். வாங்க போய் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். இவங்க என்ன புதுசா ஜிம்மு பக்கமெல்லாம் வந்திருக்காங்க? பாருங்கப்பா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. நீங்க ஜிம்ம பாத்துக்குங்க, நான் போய் மில்க் ஷேக் குடிச்சிட்டு வரேன். கிட்டி, எப்படி வெயிட் லிஃப்டிங் பண்றதுன்னு உனக்கு நான் இப்ப கத்து கொடுக்க போறேன். ஓய், நான் தான் வெயிட் லிஃப்டிங் கூட சாம்பியன். கிட்டிக்கு நான் தான் கத்து கொடுப்பேன். நிறுத்த. விவாதம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கம்மா. நீங்க 2 பேருமே வெயிட் லிஃப்டிங் பண்ணுங்க. யார் அதிக வெயிட் தூக்குறீங்களோ அவங்க கிட்டிக்கு கத்து கொடுங்க. ஓகே. ஓய், இது என்ன வெயிட்டா? இன்னும் கொஞ்சம் வெயிட்டை ஏத்து.
இன்னும் வெயிட் ஏத்துங்க. வாவ் பன்னி, நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா ஆயிட்ட. ஓய், இன்னும் வெயிட் ஏத்துங்க. இதுதான் ஜோர்தாரோட டயட் ஃபுட். சாலட் அப்புறம் ஆரஞ்சு ஜூஸ். ஓய், ஜூஸ குடிங்க. ஜோர்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கான். பனி என்னோட ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடுவான், அப்புறம் பன்னியோட ஜூஸ நான் குடிப்பேன். இப்படி பண்ணா நட்பு வளரும். ஆமாப்பா, வா நட்பை வளர்த்துக்கலாம். நாங்க பண்ண மாதிரியே. என்ன சொல்ற ஹனி? எப்ப வளர்த்தோம்? என்ன பெருசு, உனக்கு ஞாபகம் இல்ல? இரு, இப்பவே ஞாபகப்படுத்துறேன். கிட்டி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். நான் என் ஜூஸ ஃப்ரெண்டு கொடுத்தேன். என் ஃப்ரெண்டு ஹனிக்கு, ஹனி இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்தான். இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்தான். அப்புறம் அத நான் 3வது ஃப்ரெண்டு கொடுத்தேன். அப்புறம் அவன் 4வது ஃப்ரெண்டு கொடுத்துட்டான். அப்புறம் அவன் அத 5வது ஃப்ரெண்டு கொடுத்தான். அதே மாதிரி நாங்க எல்லாரும் எங்களோட ஜூஸ மாத்திக்கிட்டு எங்க நட்பை வளர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி நாமளும் நட்பை வளர்த்துக்கலாம். என்ன பாக்குற? குடி. அடேங்கப்பா, என்னது? நிறைய சாப்பிட்டேன் போல இருக்கு. ഈ സൈക്കിൾ എന്താ ചവിട്ടിട്ട് നീങ്ങാത്തെ? இன்னும் எவ்வளவு நேரம் இங்கேயே உட்காந்துருப்ப? போய் சைக்கிளை ஓட்டுறா. சன்னி எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறான்ல. வாங்க நாமளும் ஃபாஸ்டா ஓட்டலாம். தூர போங்க, தூர போங்க. காப்பாத்துங்க, நான் பறந்துகிட்டு இருக்கேன். டாங்கி, நீ பறக்கலனா மாடு பறக்குமா என்ன? உயர்ல பறந்துகிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த ஜோர்தார் என்ன வித்தியாசமா தெரியறான்? புரிஞ்சுதா? ஆமா, அவனுக்கு 6 கால் வந்துருச்சு.
இது நம்மள தாக்குறதுக்கு வர மாதிரி தெரியுது. ஓடுங்க. நாம எதை பார்த்து பயப்படுறோமா இல்ல அது நம்மள பார்த்து பயப்படுதா? என்னாச்சு உனக்கு? நான் பூமியை ரிசெட் பண்றதுக்கு கோழியோட முட்டையை எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். ஆனா புயல்னால என்னோட யூஎஃப்ஓ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. உன் கூட யாராவது இருந்தாங்களா? இவன் கூட எப்படி மத்தவங்க இருக்க முடியும்? இவன் வேற கிரகம், நம்ம வேற கிரகம் ஆச்சே. இவன் கூட வேற யாராவது வந்தாங்களான்னு கேக்குறான். புரிஞ்சுதா? இல்ல, நான் தனியா வந்தேன். அப்புறம் யூஎஃப்ஓவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். மொத்தத்துல நமக்கு ஏலியன் கிடைச்சிடுச்சு. இப்ப நம்ம இது மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஃபேமஸ் ஆக போறோம். வேண்டாம், காப்பாத்துங்க. நில்லு. ஓடுனா விட்டுருமா என்ன? உன்னால தப்பிக்க முடியாது. ஏய், உனக்கு கண்ணு தெரியாதா? அது அது அவங்களே தான். ஏய் டோனா, அவங்க ஓடுறாங்க. ஓடட்டும். உலகத்துல நிறைய பேர் ஓடிட்டு தான் இருக்காங்க. அடே, அவங்க ஏலியனை கூட்டிட்டு ஓடுறாங்கடா. என் கூட வா. என் சைக்கிளை எடுத்துட்டு போறாங்க. சைக்கிளை கொண்டு போயிட்டாங்களா? இனிமே கிடைக்காது. என்ன பார்த்து சிரிக்கிறியா? பாரு, உன் சைக்கிளும் போயிருச்சு. என்னுடைய சைக்கிள், என்னுடைய சைக்கிள். சீக்கிரம் பட்டல். அட பாட்டல் இல்லப்பா, பட்டேல். அட இப்ப இது ரொம்ப முக்கியமா? வண்டியை ஓட்டு வேகமா. சீக்கிரம் போ. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அது ரொம்ப முக்கியம். ஐடியா. ட்ரக் மேல ஏறுங்க. ஆனா ட்ரக் எங்க போயிட்டு இருக்கு? எங்க வேணாலும் போகட்டும். அவங்க கிட்ட இருந்து தப்பிப்போம்ல. ஜோர்தார், எதிரில பள்ளம் இருக்கு. தெரியும். சீக்கிரம் ஓடுங்க. பட்டல் நம்ம பக்கம் தான் வரா. விடாத. பிடி. என்ன இப்படி ஆயிடுச்சு? நாம ரெண்டு பேரும் பாதாளத்துக்கே போயிட்டோம். அதோ என்னோட யூஎஃப்ஓ அங்க இருக்கு. யூஎஃப்ஓ கிட்ட தான் அவன் போயிட்டு இருக்கான். வா போலாம். யூஎஃப்ஓ கிடைச்சிருச்சு. இப்ப கீயை தேடணும். இங்க தான் எங்கேயாவது இருக்கும். புரிஞ்சுதா?